அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கொள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக பொது தமிழ் பகுதியிலிருந்து ரிவிஷனாக ஒன்லைனராக பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸை பார்க்கலாங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் யார்? பாரதிதாசன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம்னு சொல்லலாம். கனிச்சாறு எத்தனை தொகுதியிலாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதியிலாக வெளிவந்துள்ளது. பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள்: கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் யார்? வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது? தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பரின் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் கண்டா என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பரின் தேவாரம். ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சீர்மை. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு குட்டல் அல் குட்டல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் என்று பொருள். பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா என்னும் சொல்லின் பொருள் தருக. மானா மரத்தை குறிக்கும், விலங்கை குறிக்கும். பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? தமிழ் கவிதை வடிவங்கள்னா துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள். தமிழின் உரைநடை வடிவங்கள்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. ஆல், அரசு, மா, பலா, வாழை, இலைன்னு சொல்லலாம். அதே அகத்தி, பசலை, முருங்கை கீரைன்னு சொல்லலாம். அருகு புல், கோரை புல்னு சொல்லலாம். நெல் தாள், வரகுத்தாள். மல்லி, தழை. சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல். கரும்பு நாணல், தோகைன்னு சொல்லலாம். பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு பாக்கு கூந்தல்னு சொல்லலாம். வேளாண்மை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையில், குறிப்பாக கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. வேளாண்மை என்னும் சொல் பார்த்திங்கன்னா கலித்தொகையிலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது. உழவர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உழவர் என்னும் சொல் நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. வெள்ளம் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 10. முதலை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. கோடை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. உலகம் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். கிளவையாக்கம் 56வது பாடலில். அதே போல் திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. உலகம் என்னும் சொல் பார்த்திங்கன்னா 2 நூலில் இடம்பெற்றுள்ளது. 1 தொல்காப்பிய நூலிலும், 2 திருமுருகாற்றுப்படை நூலில் இடம்பெற்றுள்ளது. மருந்து என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மருந்து என்னும் சொல் பார்த்திங்கன்னா அகநானூறு நூலிலும் திருக்குறளிலும் இடம்பெற்றுள்ளது.
ஊர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியத்தில், குறிப்பாக அகத்திணையில் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அன்பு என்னும் சொல் தொல்காப்பியம் களவியல் 110லும் திருக்குறள் 84வது திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்னும் சொல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. உயிர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா, உயிர் என்னும் சொல் பார்த்திங்கன்னா அதே போல் தொல்காப்பியம் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. மகிழ்ச்சி என்னும் சொல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம் கற்பியல் 142ல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அப்போது அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அன்பு, உயிர், மகிழ்ச்சி இந்த 3 சொல்லுமே தொல்காப்பியம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. மீன் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. புகழ் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். அரசு என்னும் சொல் முதல் எந்த நூலில் இருக்குன்னா அரசுனாவே திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. செல் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். பார் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பார் என்னும் சொல் பெரும்பானாற்று படையில் இடம்பெற்றுள்ளது. ஒளி என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். முடி என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். ஒளி, முடி 2 சொல்லு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடி வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. நிலம், தீ, நீர்வழி விசும்போடு ஐந்தம் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ளது. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்கிறது பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் நற்றிணை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் நற்றிணை. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் நற்றிணை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளதுன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. அப்போது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகமானது பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கும். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற பாடலை பாடியவர் யார்? ஔவையார். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். வாட்ஸ்அப்னா தமிழில் புலனம் என்று பெயர், கட்செவின்னு சொல்லலாம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது தார். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். பாரதியார் தான் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருப்பார். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் பறவை தரை இறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் பறவைக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கப்பல் கூழை கடா, கடற்கொள்ளை பறவை. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி த பால் ஆஃப் ஸ்பாரோ என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றார் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா.
பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது அனுசரிக்கிறாங்கன்னா மார்ச் 20. கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் சி என்னும் புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு. எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்னும் புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1954. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக இருப்பது பணிவும் இன்சொல்லும். ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு.முத்து. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக். செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபேக் என்பவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். இதில் ரோபோ என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவுக்கு எதிராக கலந்து வெற்றி பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினி. டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM நிறுவனம். உலகிலேயே முதலாக சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? சவுதி அரேபியா. ரோபோ சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ள அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. அப்துல் கலாம் வாழ்க்கையில் வலு சேர்த்த குரல் எது? அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூல் யாருக்கு மிகவும் பிடித்த நூல்? APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல். அப்துல் கலாம் அவர்கள் எந்த நூலை படித்தபோதுதான் தான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்றார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை படித்தபோது தான் APJ அப்துல் கலாமுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்று சொல்லியிருப்பார். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் CV ராமன். எப்போ கண்டுபிடிச்சார்னா 1928 பிப்ரவரி 28ஆம் நாள். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு ராமன் விளைவு. சர் CV ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் பிப்ரவரி 28, 1928. அதனால தான் தேசிய அறிவியல் தினமாக பிப்ரவரி 28 கொண்டாடி வருகிறோம். சர் CV ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரைய பாடந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. எந்த நூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஔவையார் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும். 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி இருக்க வேண்டும். 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி. ஆரம்ப பள்ளினா 1 மைல் தூரம், நடுநிலை பள்ளினா 3 மைல் தூரம், உயர்நிலை பள்ளினா 5 மைல் தூரம். கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அதனை உடனடியாக திறக்க ஆணையிட்டிருப்பார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? காமராசர். மாணவர்கள் பசியின்றி படிக்க
மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் யார்? காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் யார்? காமராசர். மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயர் என்னன்னா மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? காமராசருக்கு நடுவண் அரசு 1976 தான் பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் என்ன? காமராசர் உள்நாட்டு விமான நிலையம். காமராசருக்கு சென்னையில் எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது? மெரினா கடற்கரையில். கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 2/10/2000. காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் அமைஞ்சிருக்கு. சென்னையில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகள், பரப்பளவு 8 ஏக்கரை உடையது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? முனைவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சீர்காழி ரா. அரங்கநாதன். ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்ல அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேவாம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்கிறது பழமொழி 400. ஆசிரியர் முன்றுரை அரையனார். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள ஆசிரியர் நாளாக கொண்டாடுவோம். அப்துல் கலாம் பிறந்தநாள மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தர் பிறந்தநாள தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. காம்பேக்ட் டிஸ்க் சிடினா தமிழில் குறுந்தகடு. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆசார வித்து. இந்த பாடல் எந்த நூல் இருக்குன்னா ஆசாரக்கோவை. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஆசாரக்கோவைனாவே 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. தங்கம்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்தவர் யார்? சேரநாட்டு மன்னன் முத்தேன். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் மன்னன். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் மன்னன் சோழ நாட்டு மன்னன் முக்கணி. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் மன்னன் பாண்டி நாட்டு மன்னன் முத்தமிழ். தாலாட்டு எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? வாய்மொழி இலக்கிய வகையைச் சார்ந்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பா. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். எந்த நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது? எந்த நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குதுன்னா தை முதல் நாள். திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள். அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாள் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி என்ற பெயரில் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தினாவே ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஊபி. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? லோரி. அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாளை உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படும் மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான். மற்போரில் சிறந்தவன் யார்?
மாமல்லன் அதாவது முதலாம் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். 1 குடவரை கோயில்கள் சிற்பம், கட்டுமான கோயில் சிற்பம், 3 ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள் என சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். 4 வகை சிற்பக்கலை வடிவமைப்புகள் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8. ந ந ந ல ழ ல ர ழ. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8 இருக்கு. மேக்கப் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னா மேக்கப்னா ஒப்பனை. முடியரசரின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம் முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். நானிலம் படைத்தவன் என்னும் தலைப்பில் எழுதப்பட்ட பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் என்னும் தலைப்பில் எழுதப்பட்ட பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. நெய்தல் திணையின் பூ தாழம்பூ. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போகலும் எனும் பாடல் வரி எந்த நூலில் வந்துள்ளதுன்னா நற்றிணை நூலில் வந்துள்ளது. பாலோடு வந்த கூலோடு பெயரும் என பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. துறைமுக நகரங்கள் டேஸ் என்றும் குறிக்கப்பட்டன. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் எது? பூம்புகார். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள்னு எடுத்துக்கணுங்கன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடலொரு இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. செக்னா காசோலை, டிமாண்ட் டிராப்ட்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மையம், டெபிட் கார்ட்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்ட்னா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. எங்கு, யாருக்கு. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துனா 2 இருக்கு. ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏன். ஏன், நீதானே. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. எது, யார், ஏன். சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா. அவனா, வருவானோ. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள் ஆகிய நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை பாடியவர் தாராபாரதி. தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். யாருடைய பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்? உவே சாமிநாதர். யாருடைய பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பார்? உவே சாமிநாதர். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியில் ரிவிஷனுக்காக ஒன்லைனராக பார்த்துருப்பேங்க. நிச்சயமாக இந்த 200 கேள்விகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.